வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் கத்தாரும் வர்த்தகம், தொழில்நுட்பம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளிலும் மக்கள் நிலையிலான தொடர்புகளிலும் கூட்டாண்மை உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள முடிவு செய்துள்ளன. விவசாயிகளுக்கான பிரதமரின் ஃபசல் பீமா பயிர் காப்பீட்டு திட்டம் இன்று 9 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடங்க உள்ளது. புதுச்சேரியில் ட்ரோன்கள் மூலமான மத்திய அரசின் நக்ஷா நில அளவை திட்டப் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் கத்தாரும் வர்த்தகம், எரிசக்தி, முதலீடு, தொழில்நுட்பம், புதுமையாக்கம், உணவு பாதுகாப்பு, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளிலும் மக்கள் நிலையிலான தொடர்புகளிலும் கூட்டாண்மை உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள முடிவு செய்துள்ளன. 2 நாள் பயணமாக புதுடெல்லி வந்துள்ள கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானியை இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பிராந்திய பிரச்சனைகள் மற்றும் பரஸ்பர அக்கறை உள்ள உலக பிரச்சனைகளில் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தொடர்ந்து இரு நாட்டு அமைச்சர்கள் மற்றும் உயர்நிலை அதிகாரிகளின் பங்கேற்புடன் பிரதிநிதிகள் நிலையிலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இந்திய தரப்பில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் உயர்நிலை அதிகாரிகளும், கத்தார் தரப்பில் அந்நாட்டு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தையில் இறுதி செய்யப்பட்ட 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி, கத்தார் அமீர் ஷேக் அல்தானி ஆகியோர் முன்னிலையில் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இரட்டை வரி விதிப்பை தவிர்க்கவும், வருமான வரி ஏய்ப்பை தவிர்க்கவும் இந்த ஒப்பந்தங்களில் வகை செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று கத்தார் நாட்டின் தொழில் வர்த்தகத்துறை அமைச்சருடன் இணைந்து இந்திய கத்தார் கூட்டு வர்த்தக பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்ச்சியின் போது வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பாகவும் 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. கத்தார் அமீர் புதுடெல்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்திக்கிறார். விவசாயிகளுக்கான பிரதமரின் ஃபசல் பீமா பயிர் காப்பீட்டு திட்டம் இன்று 9 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. இயற்கை சீற்றங்களால் பயிரிழப்பை சந்திக்கும் விவசாயிகளுக்கு நிதி ஆதரவு வழங்குவதற்கான இத்திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2016ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார். விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கும் அதே வேளை புதுமையான வேளாண் முறைகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதிலும் இத்திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளது. இத்திட்டத்தின் வெற்றியையும் எதிர்கால பலன்களையும் வாய்ப்புகளையும் கருத்தில் கொண்டு பிரதமரின் ஃபசல் பீமா திட்டத்தை, பருவநிலை அடிப்படையிலான மறுசீரமைக்கப்பட்ட பயிர் காப்பீட்டு திட்டத்தையும் மொத்தம் சுமார் 69,515 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கீட்டுடன் வரவிருக்கும் நிதியாண்டிலும் தொடர்ந்து செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவில் பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பக்தர்கள் பலரும் இதில் அடங்குவர். மகா கும்பமேளாவில் பங்கேற்றுள்ள கோவை பக்தர் ஒருவர் அங்குள்ள எமது நிருபரை சந்தித்து பேசுகையில், பேர் நாகராஜ், கோயம்புத்தூர்லேருந்து காந்தி பார்க் பகுதியிலேருந்து வந்திருக்கிறேன். இது எனக்கு 2வது முறையான கும்பமேளா. கூட்டம் பார்த்தீங்கன்னா 50 கோடி பேத்துக்கு மேல நீராடினதாக சொல்றாங்க. இங்க இருக்கிற காவல்துறையினர் எல்லாமே காவல்துறை அது மிகுந்த கட்டுப்பாடோடையும் பாதுகாப்போடையும் வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த திரிவேணி சங்கமத்துல குளிக்கக்கூடிய இடத்துலயும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஏற்பாடு, அதீத தீவிர பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. எந்த அச்சுறுத்தல், எந்த பயமும், எந்த கவலையும் தேவையில்லை. மக்கள் வந்து போறதுக்கு அருமையான ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி உணவுக்கும் எந்த வகையிலையும் தட்டுப்பாடுகள் கிடையாது. மக்கள் எல்லாருமே இன்னமும் மகா சிவராத்திரி வரைக்கும் இந்த கும்பமேளா நடக்குது, பிப்ரவரி 26 வரைக்கும். வாரணாசியில் 3ஆம் ஆண்டு காசி தமிழ்ச் சங்கமத்தில் பங்கேற்றுள்ள தமிழக குழுவினர் கங்கை நதியில் புனித நீராடி பழங்கால கோவில்களில் வழிபாடு நடத்தினர். காசியில் மகாகவி பாரதியார் வாழ்ந்த இல்லத்தையும் இவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டனர். புதுச்சேரியில் இருந்து காசி தமிழ்ச் சங்கமத்தில் பங்கேற்றுள்ள வான்மதி தமது அனுபவங்கள் குறித்து எமது செய்தியாளரிடம் பேசுகையில், மாணவர்கள் அனைவரையும் கங்கைக்கு புனித யாத்திரைக்கு அழைத்து சென்று கங்கையில் நீராடி பின்னர் அங்குள்ள சுப்பிரமணிய பாரதியின் நினைவிடத்திலும் லால் பகதூர் சாஸ்திரி நினைவிடத்திலும் சென்று மாணவர்கள் பார்வை மேற்கொண்டனர். பிறகு பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சிறப்பு கல்வியாளர்களுக்கான நிகழ்ச்சியில் அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாணவர்கள் மதிய உணவிற்கு பிறகு பிரயாகராஜ் நோக்கி தற்போது பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர். நாளை அங்கு நடைபெறும் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு புனித நீராட உள்ளனர். 70 உறுப்பினர் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் 48 இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற குழு கூட்டம் புதுடெல்லியில் நாளை நடைபெற உள்ளது. அடுத்த டெல்லி முதலமைச்சர் யார் என்பது இக்கூட்டத்தில் இறுதியாகலாம் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதிய முதலமைச்சரின் பதவியேற்பு விழா டெல்லி ராம்லீலா மைதானத்தில் வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்திப் பிரிவின் NST சமூக ஊடகங்களான @airnews_alerts என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், airnews_alerts என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கும் என இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் வரவிருக்கும் நிதியாண்டிற்கான மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவையில் தாக்கல் செய்வார் என்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கை மார்ச் 15ஆம் தேதி சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பது தொடர்பாக நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூர் மற்றும் மதுரை மாட்டுத்தாவணியில் மொத்தம் 717 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை அமைக்கும் பணிகளுக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். மொத்தம் 12,000 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரிய தேவையான வசதிகளை உள்ளடக்கியதாக இந்த புதிய டைடல் பூங்காக்கள் அமைய உள்ளன. தமிழகத்தில் பெண் குழந்தைகள், பெண் காவலர்கள் என வயது வித்தியாசமின்றி பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களுக்கு மாநில அரசு பதில் சொல்லியாக வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். கோவை குனியமுத்தூர் பகுதியில் 17 வயது சிறுமி கல்லூரி மாணவர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தில் சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலங்களில் தங்கி பயிலும் மாணவர்களின் கைகளில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதே இத்தகைய குற்றங்களுக்கு காரணம் என்றும், பள்ளி கல்லூரிகளில் இளைய சமூகத்தினரிடையே நல்லெண்ணங்களை விதைக்க தேவையான முயற்சிகளை அரசு மேற்கொள்ளுதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். ட்ரோன் மூலம் சேகரிக்கப்படும் புவி அமைவிட தரவுகளின் அடிப்படையிலான நக்ஷா தேசிய நகர்ப்புற நில அளவை திட்டத்தை முன்னோடி திட்டமாக புதுச்சேரி மாநிலம் முருங்கம்பாக்கம் வருவாய் கிராமத்தில் அமல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. திட்டப் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார். புதிய தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலான இப்பணிகளால் பட்டா மாற்றம் போன்ற அரசின் சேவைகள் மக்களுக்கு விரைந்து கிடைக்க ஏதுவாகும் என்று அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் திரு சக்திவேல், நில அளவை மற்றும் பதிவேட்டுத்துறை இயக்குநர் திரு செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் நக்ஷா திட்டத்தின் கீழ் ஆளில்லா குட்டி விமானங்கள் மூலமாக எடுக்கப்படும் ஒளிப்படங்களின் அடிப்படையில் வருவாய் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை ஊழியர்கள் நில அளவை பணிகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் புல வரைபடம் தயாரிக்கப்படும் என்றும், சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் விதிமுறைகளின்படி சரி செய்யப்பட்டு சொத்து வரி தரவுகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட இறுதி வரைபடங்கள் மற்றும் நில ஆவணங்கள் நில உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் என்றும் நில அளவை மற்றும் பதிவேட்டுத்துறை தெரிவித்துள்ளது. முருங்கம்பாக்கம் வருவாய் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் மற்றும் நில உரிமையாளர்கள் திட்டப்பணிகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாள் அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. வெங்கட சுப்பா ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள சிங்காரவேலர் சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு லட்சுமிகாந்தன், திரு பிரகாஷ்குமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கொசு ஒழிப்பு தொடர்பாக உள்ளாட்சித்துறை இயக்குநர் அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற பல்துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் குப்பை அகற்றும் பணிகள், கொசு மருந்து தெளிக்கும் பணிகள் மற்றும் புகை மருந்து அடிக்கும் பணிகளை தீவிரப்படுத்தவும், பொதுப்பணித்துறை சார்ந்த வாய்க்கால்களை அத்துறையினர் மூலம் தூய்மைப்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டது. உள்ளாட்சித்துறை, சுகாதாரத்துறை, நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் டெங்கு மற்றும் சிக்கன்குன்யா நோயை கட்டுப்படுத்தும் நோக்கிலான விழிப்புணர்வு ஆட்டோ வாசகங்கள் சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் இன்று காலை கொடியேற்றி தொடங்கி வைத்தார். பண்பலை வானொலிகள், உள்ளூர் தொலைக்காட்சிகள், திரையரங்குகள், வீதி நாடகங்கள் மூலமாக மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளவும் சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. ICC சாம்பியன்ஸ் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டித் தொடர் நாளை தொடங்க உள்ளது. கராச்சியில் நாளை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி நியூசிலாந்து அணியுடன் மோதுகிறது. இந்தியா தனது முதலாவது போட்டியில் நாளை மறுநாள் துபாயில் பங்களாதேஷுடன் மோத உள்ளது. ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறைக்கான முக்கிய நிகழ்வாக மும்பையில் வரும் மே 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள வேவ்ஸ் உச்சி மாநாட்டிற்கான முன்னோட்ட படங்கள் தயாரிக்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் நெட்ஃபிளிக்ஸ் தளத்துடன் இணைந்து ட்ரெய்லர் போட்டி ஒன்றை நடத்துகிறது. வீடியோ எடிட்டிங் மற்றும் உள்ளடக்க தயாரிப்பில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் திரைப்பட கலைஞர்கள் வரும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் இதற்கான இணையதளத்தில் பெயர் பதிவு செய்து கொண்டு போட்டியில் பங்கேற்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் கத்தாரும் வர்த்தகம், தொழில்நுட்பம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளிலும் மக்கள் நிலையிலான தொடர்புகளிலும் கூட்டாண்மை உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள முடிவு செய்துள்ளன. விவசாயிகளுக்கான பிரதமரின் ஃபசல் பீமா பயிர் காப்பீட்டு திட்டம் இன்று 9 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடங்க உள்ளது.
புதுச்சேரியில் ட்ரோன்கள் மூலமான மத்திய அரசின் நக்ஷா நில அளவை திட்டப் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.